ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000+ கொஷின் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 5 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 6 வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட வினாக்கள் நம்ம இன்றைக்கி ரெஃபர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 5 பார்ட்லேயும் 200க்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம். இந்த வீடியோவிலும் ஒரு 50 வினாக்கள் வந்து நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏற்கனவே கொடுத்த வீடியோவில் ஒரு 2 வீடியோவில் மட்டும் 25 கொஸ்டின் ரெஃபர் பண்ணியிருப்போம். இனிமேல் வர எல்லா வீடியோலையும் 50லிருந்து அதிகபட்சமாக 100 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம ரெஃபர் பண்ணி அந்த 1000 வினாக்களும் உங்களுக்கு சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றேன். இது பார்ட் 6 வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் காமெண்ட்லேயும் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A தென் குரூப் 4க்கு படிக்கிறவங்க இருந்தீங்கன்னா அதில் ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பார்ட் 5 வீடியோவில் வந்து எந்த கொஷினோடு முடிச்சிருப்போம்னா, நாம் அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என கூறியவர் வந்து யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பதஞ்சலி சாஸ்திரி அவர்கள். அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என கூறியவர் பதஞ்சலி சாஸ்திரி அவர்கள். ஓகேங்களா? இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு கொஷினாக என்ன பார்க்க போகிறோன்னா, முகவுரையின் 6ஆம் பத்தியில் 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்தச் சட்டம் மூலமாக சேர்த்த வார்த்தையை தெரிந்தெடுக்கவும். வார்த்தை என்னன்னு வார்த்தை பார்த்திங்கன்னா நேர்மை. 1976னாவே 42வது சட்ட திருத்தம் தான் வரும். ஓகேங்களா? 1976னாவே 42வது சட்ட திருத்தம் தான் வரும். முகவுரையின் 6ஆம் பத்தியில் 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்த்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா நேர்மை. ஓகேங்களா? இன்டெகிரிட்டி, இங்கிலீஷில் சொல்லணும்னா இன்டெகிரிட்டி. அடுத்து அரசாங்க வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டை சிபாரிசு செய்த கமிட்டி குழு. அதாவது பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்டவணைகள், சட்டப்பிரிவுகள், சட்ட திருத்தங்கள், முக்கியமான வழக்குகள் இன்றைக்கி கூட நான் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். முக்கியமான வழக்குகள், அதுக்கப்புறம் சட்ட திருத்தம், இது போல் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். அது ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வந்து படித்தாகணும். அதுபோல் அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் அதில் இயர் இருக்கும். ஓகேங்களா? அந்த இயர்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டண்ட். அரசாங்க வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டை சிபாரிசு செய்த கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிட்டி. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வந்து கேட்குறீங்க நீங்கள். இது வந்து ப்ரைஸ் தான்ப்பா. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ஃப்ரீன்னு நினச்சிட்டு என்ன பண்ணீங்க, ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. மினிமம் அமௌண்ட்டு தான். ஓகேங்களா? நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அதிகமாக கூட இல்லை, மினிமம் அமௌண்ட்டு வச்சு தான் வந்து நம்ம PDF வந்து ஷேர் பண்ணிக்க. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், மொத்தமாக வந்து ஒரு 200 வினாக்கள் இருக்கும். ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கொஷின் பேப்பரில் பாலிட்டி தனியாக, INM தனியாக, யூனிட் 8 யூனிட் 9 தனியாக, ஹிஸ்ட்ரி, மேக்ஸு, அதுமாதிரி டாபிக் வைஸாக பிரிச்சிருக்கோம். இதுபோல் எல்லாத்துக்குமே தனித்தனியாக பிரித்து அரேஞ்ச் பண்ணி அதற்கு ஆன்சரும் வந்து கிராஸ் செக் பண்ணி தான் நம்ம எல்லாமே இவ்வளோ வேலை பண்ணியிருக்கோம். அதுக்காக மினிமம் அமௌண்ட்டு தான் உங்ககிட்ட கெட் பண்ணுறோம். வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். துணை ஜனாதிபதிகளின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். துணை ஜனாதிபதிகளின் சரியான வரிசை இது வந்து பார்த்திங்கன்னா 10th பாலிட்டி ஃபஸ்ட் லெசனில் இருக்கும். ஜாகிர் உசேன். இது வந்து கரெக்டாக அந்த லைன் படித்தவங்களுக்கு தான் இது வந்து சூஸ் பண்ண முடியும். இல்லைனா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் வந்து ஏறு வரிசை, இறங்கு வரிசை, அதாவது இயர் வைஸாக வந்து ஏறு வரிசைப்படுத்துக, இறங்கு வரிசைப்படுத்துக, அது பதிலாம் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து 1950லேருந்து 55 வரைக்கும் ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்திருப்பாங்க, அப்துல் கலாம். அதுக்கப்புறமா வந்து இது போல் வராங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வரிசைப்படுத்தணும். ஓகேங்களா? இப்போ வந்து நரேந்திர மோடி ஐயா இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம PM அங்கே இருக்காங்க. இங்கே வந்து CM வந்து ஸ்டாலின் ஐயா இருக்காங்க. இது போல் இவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, அவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த வரிசையை வந்து நமக்கு என்ன பண்ணி தர சொல்லுவாங்க, அரேஞ்ச் பண்ணி தர சொல்லுவாங்க. ஜாகிர் உசேன், PTJD, KR நாராயணன், PS ஷெகாவட். இது வந்து கொஞ்சம் முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ 2-3 எக்ஸாமாக இது அவ்வளோ கேட்குறதில்ல. இருந்தாலும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. 1976 அந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் சமய சார்பற்ற என்ற வார்த்தை எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது? ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976. இந்த சட்ட திருத்தம் யூஸ் பண்ணி தான் முகவரியில் வந்து பார்த்திங்கன்னா
நிறைய அதாவது எல்லாமேன்னு பார்த்திங்களா ஒரு 99% எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த 42வது சட்டத்திருத்தத்தை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, திருத்திருப்பாங்க. அதனால் முகவுரைன்னு வந்தால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் இந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி போடுங்க. 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சமய சார்பற்ற என்ற வார்த்தை எத்தனையாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது? 42வது சட்டத்திருத்தம். அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. கட்சியின் பெயர் சின்னம் கொடுத்துருக்காங்க. ஜனதா தளம் அது வந்து பார்த்திங்கன்னா அம்பு. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வில்லும் அம்பும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஏணிப்படி. ஜம்மு காஷ்மீர் மாநாட்டு கட்சி ஏர்கலப்பை. ஓகேங்களா, கட்சியின் பெயர் சின்னம். ஜனதாதளம் அம்பு, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வில்லும் அம்பும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஏணிப்படி, ஜம்மு காஷ்மீர் மாநாட்டு கட்சி ஏர்கலப்பை. அடுத்து கால முறைப்படி வரிசைப்படுத்துக. கால முறைப்படி வரிசை கொடுத்துருக்க. அதாவது குழுக்கள் வந்து ஒரு சில வருடங்களில் ஒரு சில குழுக்கள்லாம் அமைச்சிருப்பாங்க. அந்த இயர் வந்து உங்களுக்கு மனசில் தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் இதை கால வரிசைப்படுத்த முடியும். ஓகேங்களா, இந்த குழுவோட வரிசை அதாவது ஒரு சிலதெல்லாம் டவுட்டாக இருக்குது. ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சொல்லணும், இல்லைனா உங்கள் மனசில் பதிஞ்சிடும். அந்த இயர்ஸ் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரிலனா வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஆனால் ஒரு சிலர் நீங்களே கமெண்ட் பண்ணிடுறீங்க, பார்த்துட்டு தான் ஒரு சிலது நான் கமெண்ட் பண்ணுறதில்ல. ஓகேங்களா, இந்த குழுக்களோட ஆண்டுகள் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுளிலே நமக்கு சர்ச் பண்ணால் வரும். ஓகேங்களா, அந்த குழு பிரகாரம் எந்த இயர் வந்ததோ அந்த வரிசைப்படுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெலி குழு, ரெண்டாவது சாட்லர் குழு, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன் குழு, நாலாவது பல்கலைக்கழக நிதி நல்கை குழு. ஃபஸ்ட்டு ரெலி குழு, ரெண்டாவது சாட்லர் குழு, மூணாவது ராதாகிருஷ்ணன் குழு, நாலாவது பல்கலைக்கழக நிதி நல்கை குழு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாலிட்டி நிறைய பேர் முடிச்சிருக்கீங்க. நீங்கள் கொஷின்ஸ் வந்து கமெண்ட் பண்ணும்போதோ இல்லைனா ராங் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அடுத்து இந்திய இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது. இந்தியா வந்து இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது எப்போ அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 15. ஓகேங்களா, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்தது தான் சொல்கிறாங்க. இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது வந்து 1947 ஆகஸ்ட் 15. ஓகேங்களா, அடுத்து இயற்கை பொருள்கள் இயங்கிக் கொண்டிருப்பது போலவே மனித வரலாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது என கூறும் வாதம். வரலாற்று பொருள் முதல் வாதம். இயற்கை பொருள்கள் இயங்கிக் கொண்டிருப்பது போலவே மனித வரலாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது என கூறும் வாதம் வரலாற்று பொருள் முதல் வாதம். அடுத்து கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறதுனா மாநில தேர்தல் ஆணையம். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்து யார் நடத்துவாங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான், மாநில தேர்தல் ஆணையம் தான் வந்து நடத்துவாங்க. அடுத்து தேர்தல் ஆணையம் பற்றி இருக்கிற ஆர்டிகல்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. திறன் மேம்பாட்டு கல்வி திட்டம் இதை எந்த நிறுவனம் கையாள்கிறது? NUEPA. திறன் மேம்பாட்டு கல்வி திட்டம் வந்து எந்த நிறுவனம் கையாள்கிறதுனா NUEPA. அக்பர் சாரதா சட்டத்தின் முன்னோடியாக திகழ்ந்தார். அக்பர் வந்து சாரதா சட்டத்தின் முன்னோடியாக திகழ்ந்திருக்காரு. இவர் ஆரணிக்கு குறைந்தது 18 வயதும், அதாவது இங்கே ஃபெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஓகேங்களா, ஆணுக்கு குறைந்தது 18 வயதும் பெண்ணிற்கு 14 வயதாக தீர்மானித்து குழந்தை திருமணத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்திருக்காரு. அந்த காலத்திலேயே பரவாயில்லைங்க. ஆணுக்கு குறைந்தது 18 வயதும் பெண்ணிற்கு 14 வயதுமாக தீர்மானித்து குழந்தை திருமணத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்தவர் அக்பர் அவர்கள். இதில் ஏவும் கரெக்டு, பியும் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சாரதா திட்டத்தின் முன்னோடின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. இது வந்து கூற்றும் காரணத்தில் கொடுத்துருக்காங்க. சாரதா திட்டத்தின் முன்னோடியாக திகழ்ந்த முகலாய அரசர் யாருன்னு கேட்பாங்க. அக்பர் வந்து ஒரு முகலாய அரசர். ஓகேங்களா, பாபரோட பேரன் அதுபோல் வருவார். மக்களின் குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை வந்து ஒம்பட்ஸ்மேன் அமைப்பு. ஓகேங்களா, மக்களின் குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான அமைப்பு. அடுத்து கீழ் காணப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளில் உச்ச நீதிமன்றத்தை குறிப்பிடப்படுபவை.
கீழ் காணப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உச்ச நீதிமன்றத்தை பற்றின ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும் வந்து வரையறுக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கல் 124 ஆர்டிக்கல் 147 வரைக்கும், 124 147 வரைக்கும். அடுத்து தடுப்பு காவலர் சட்டத்தின்படி 3 மாத காலத்திற்கு பிறகு செயல்படுத்த அனுமதிப்பவர் யார்? தடுப்பு காவலர் சட்டத்தின்படி 3 மாத காலத்திற்கு பிறகு செயல்படுத்த அனுமதிப்பவர் ஆலோசனை குழு. ஆலோசனை குழு. சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வினை முடிவுக்கு கொண்டு வருதல் டேஷ் ஆகும். சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வினை முடிவுக்கு கொண்டு வருதல் என்பது முடிவுக்கு கொண்டு வருதல், ப்ரோரோகேஷன். ஓகேங்களா. அடுத்து கீழ்கண்டவற்றில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைமை சாரா சாதனம் எது? கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைமை சாரா சாதனம் வந்து பூஜ்ய நேரம்னு சொல்கிறாங்க. பூஜ்ய நேரம் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைமை சாரா சாதனம் எதுனா பூஜ்ய நேரம். அடுத்து கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? கீழ்கண்டவற்றுள் தவறானது 2002ஆம் ஆண்டு 82வது சட்டத்திருத்தத்தின்படி மேலும் ஒரு அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது தவறு. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பின் 4ஆம் பாகத்தில் உள்ளது. 42வது சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்புடன் இணைக்கப்பட்டது. பொது பிரதிநிதித்துவ சட்டம் 1951 அமுல்படுத்தப்பட்டது. இதில் சி தவிர மீதி எல்லாமே கரெக்டு. ஓகேங்களா. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பின் 4ஆம் பாகத்தில் இருக்குது. 42வது சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்புடன் சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா. பொது பிரதிநிதித்துவ சட்டம் 1951 அமல்படுத்தியிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் பற்றிய சரியான கூற்று. இந்திய குடிமக்களுக்கு இதில் 1, 3 மட்டும்தான் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். நீதிமன்றம் மூலமாக நடைமுறைப்படுத்த முடியாது. அடிப்படை உரிமைகள் வந்து நீதிமன்றம் மூலமாக நடைமுறைப்படுத்த முடியாது. தேசிய அளவிலான அவசர நிலையின் போது விதி 20 மற்றும் 21 கீழ் உள்ளவை தவிர மற்ற அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். ஓகேங்களா. தேசிய அளவிலான அவசர நிலையின் போது 20 மற்றும் 21 கீழ் உள்ளவை தவிர மற்ற அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். 19 20 இல்லை 20 21 கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. கொஞ்சம் டவுட் இருக்குது இதில். இந்த உரிமைகள் முழுமையானதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் தவறு. இவை இந்திய குடிமக்களுக்கு மட்டும் கிடைக்க பெறக்கூடியதாகும். இவை இந்திய குடிமக்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. அதாவது இங்கே வந்து தங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்தியன் குடிமகனாக இல்லாமல் அயல் நாட்டினரும் வந்து கொஞ்ச நாள் தங்குறாங்க. அவங்களுக்கும் இங்கே அடிப்படை உரிமைகள் இருக்குது. தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி ஆர்டிக்கல் 17. தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி 17. இந்திய அரசியல் சாசனத்தின் 164வது பிரிவு டேஸ் நலத்திற்காக தனியாக ஒரு அமைச்சரை மாநில அரசு நியமிக்க அதிகாரம் அளித்தது. இந்திய அரசியல் சாசனத்தின் 164வது பிரிவு டேஸ் நலத்திற்காக தனியாக ஒரு அமைச்சரை மாநில அரசு நியமிக்க அதிகாரம் அளிக்குதுன்னா பழங்குடியினரை. இந்திய அரசியல் சாசனத்தின் 164வது பிரிவு சேம் கொஷின் தான். ஓகேங்களா. பழங்குடியினர். அடுத்து அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது 2, 3 மட்டும். ஏன்னு பார்க்கலாம். அடிப்படை கடமைகள் மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுது. அடிப்படை கடமைகள் சில அறமுறையானவை மற்றும் பல குடியியல் சார்ந்த கடமைகள்னு சொல்கிறாங்க. அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறைப்படுத்தத்தக்கவைன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை. ஓகேங்களா. சட்டத்தால் வலியுறுத்திலாம் கிடையாது. அடிப்படை கடமைகள் மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுது. அடிப்படை கடமைகள் சில அறமுறையானவை மற்றும் பல குடியியல் சார்ந்த கடமைகள் ஆகும். ஒரு மாநில முதலமைச்சரும் அவரது அமைச்சரவையும் எவ்வாறு பதவியிலிருந்து நீக்க முடியும்? ஆளுநரின் கருத்தின்படி அம்மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் உடைவதால். ஓகேங்களா. அதில் சட்டமன்றம் ஒழுங்காக நடைபெறலைனா மாநில சட்டசபையில் அறுதி பெரும்பான்மையுடன் நம்பிக்கையில்லா தீர்மானம். ஓகேங்களா. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம்? அவங்கள கலைக்க முடியும். மாநில முதலமைச்சரையும் அவங்க அமைச்சரையும்.
மாநிலத்தில் உள்ள சட்டசபையில் ஈரவையும் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தையும் பெரும்பான்மை நிறைவேற்றினாலும் சொல்கிறாங்க. இது தவறானது. மாநிலத்தில் உள்ள சட்டசபையில் உள்ள ஈரவையும் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை பெரும்பான்மையுடன் நிறைவேற்றினால், அப்படி யாருமே நிறைவேற்ற மாட்டாங்க. நாடாளுமன்றம் அவசர கால நெருக்கடி சட்டத்தை நிறைவேற்றி மாநிலத்தின் முதலமைச்சரையும் அவரது அமைச்சரையும் நீக்கும். அதாவது அவசர கால நெருக்கடி பார்த்திங்கன்னா சட்டமன்றம் இயங்காத காலத்திலும், அதாவது முதலமைச்சரும் அமைச்சரும் கட்டுக்கடங்காது, பிரச்சனை கட்டுக்கடங்காமல் போனால் மட்டும்தான் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வருவாங்க. மற்றபடி அந்த அவசர கால நெருக்கடிலாம் இந்த அமைச்சரவையை கலைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து, மத சார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சேர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திருத்தம். 42வது திருத்தம். மத சார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சேர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திருத்தம் 42வது திருத்தம். அடுத்து, எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும்? சமசார்பின்மை, சமய சார்பின்மை, செக்யூலரிசம். எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும்னா சமய சார்பின்மை. வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வாக்குரிமை குறித்த கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். இதில் 2ம் 4ம் தவறுன்னு சொல்கிறாங்க. 2ம் 4ம் தவறு. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வாக்களிக்கலாம். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தபால் மூலம் வாக்களிக்கலாம். இது 2மே கரெக்டு. ஓகேங்களா? வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கலாம். அதுவும் இல்லாமல் தபால் மூலமும் வாக்களிக்கலாம். ஓகேங்களா? வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்ட வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது தவறு. வாக்குச்சாவடியில் அசல் கடவுச்சீட்டு காண்பிக்கப்பட வேண்டும். இது 2மே தவறு. ஓகேங்களா? ப்ராக்ஸி யூஸ் பண்ணி கூட இப்போ என்ன பண்ணலாம், ஓட் போடலாம். இப்போ நிறைய சேஞ்சஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு நாட்டின் மத்திய மாநில அரசுகள் அதன் எல்லைக்குட்பட்டு ஒன்றுக்கொன்று சுதந்திரமானவை என கூறியவர் டாக்டர் வியர். ஒரு நாட்டின் மத்திய மாநில அரசுகள் அதன் எல்லைக்குட்பட்டு ஒன்றுக்கொன்று சுதந்திரமானவைன்னு சொன்னவர் டாக்டர் வியர் அவர்கள். அடுத்து, வழிகாட்டு நெறிமுறைகளும் மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது என விவரித்தவர் கிராவின் ஆஸ்டின். அதாவது எக்கனாமிக்ஸும் பொறுத்த வரைக்கும் இந்த கூற்று அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க, பொருளாதார அறிஞர்கள். அதுபோல் பாலிட்டிலையும் நிறைய அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த கூற்றுகள்லாம் யார் சொன்னதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுபோல் அவங்க புத்தகம் எதனா எழுதியிருந்தாங்களா, அதுவும் ரொம்ப முக்கியமானது. வழிபாட்டு நெறிமுறைகளும் மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசியலின் மனசாட்சியாக இருக்கிறதுன்னு சொன்னவர் கிராவின் ஆஸ்டின். நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது டேஷில். நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது அமெரிக்காவில். நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது அமெரிக்காவில். அடுத்து, ஆண்டு நிதியறிக்கையை பாராளுமன்றத்தில் யார் அறிமுகப்படுத்துவார்? ஆண்டு நிதியறிக்கை ஜனாதிபதி அவர்கள். ஆண்டு நிதியறிக்கையை பாராளுமன்றத்தில் யார் அறிமுகப்படுத்துவார்னா ஜனாதிபதி அவர்கள். அடுத்து, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இது எல்லாமே நேராக கொடுத்துருக்காங்க. அமெரிக்க அரசியல் சாசனம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை அமெரிக்க அரசியல் சாசனத்திலிருந்து எடுத்திருக்காங்க. ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனம் நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல், அங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம். பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் ஒற்றை குடியுரிமை அங்கேருந்து எடுத்திருக்கோம். ஐரிஷ் அரசியல் சாசனத்திலிருந்து பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம் பண்ணுறது பற்றி எடுத்திருக்கோம். இப்போ நம்மளோட இந்தியாவோட அரசியல் அமைப்பே பல நாடுகளின் அரசியல் அமைப்பை ரெஃபர் பண்ணி கொண்டு வந்தது தான், எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்க அரசியல் சாசனம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை எடுத்திருக்காங்க. ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனம் நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். பிரிட்டிஷ் அரசியல் சாசனத்தில் ஒற்றை குடியுரிமை கொண்டு வந்திருப்பாங்க. ஐரிஷ் அரசியல் சாஸ்திரத்திலிருந்து பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் எப்படி நியமனம் பண்ணுறது அது எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் 2, 3 மட்டும் சரி. மதராஸ் மகாஜன சபை 1884ன்னு சொல்லியிருக்காங்க. மதராஸ் இலக்கிய சங்கம் 1830 சொல்லியிருக்காங்க. இந்த 2ஓட கரெக்டாக இயர் ஓகேங்களா? இயர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். தென்னிந்திய மக்கள் சங்கம் 1919. பிராமண இல்லாதோர் பிரகடனம் 1916. இது ஐஎன்எம்மில் கவர் ஆகுது. இதில் கலந்து வந்திருக்கு. ஓகேங்களா?
அடுத்து உச்சநீதிமன்றம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டுள்ளது. இந்திய உச்சநீதிமன்றம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டுள்ளது. இந்திய அரசியல் அமைப்பின் எந்த ஷரத்து இதனை குறிப்பிடுகிறதுனா ஆர்டிக்கல் 143. ஆர்டிக்கல் 143. அதாவது அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல்னு 2 பேர் இருப்பாங்க. குடியரசுத் தலைவருக்கே ஆலோசனை சொல்கிறதுக்கு என்ன இருப்பார்? அட்டார்னி ஜெனரல் வந்து சென்ட்ரலில் இருப்பார். அட்வொகேட் ஜெனரல் வந்து ஆளுநருக்கு ஆலோசனை வாங்க ஸ்டேட்டில் இருப்பாங்க. அதுபோல் உச்சநீதிமன்றம் 143 இருக்குது இல்லைங்களா, அது வந்து உச்சநீதிமன்றம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டிருக்குன்னு சொல்லுது. ஓகேங்களா. அடுத்து மத்திய பட்டியல் உள்ளடக்கியது 97. மத்திய பட்டியல் உள்ளடக்கியது 97. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 97 இருந்திருக்கும், இப்போ வந்து 100 இருக்குது. ஓகேங்களா. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா 10th பாலிட்டி ஃபஸ்ட் லெசன் தெரியாதவங்க வந்து இது பாருங்க. அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலுக்கு தனியாக துறைகள் இருக்கும், ஸ்டேட்க்கு தனியாக துறைகள் இருக்கும், அதுக்கப்புறம் பொதுவான துறைகள்னு இருக்கும். இது 3த்துக்குமே வந்து முதல்ல வந்து கம்மியாக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கும். அது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவு குழு எடுத்துக்கொண்ட காலம் 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாள். இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்க வரைவு குழு எடுத்துக்கொண்ட காலம் 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாள். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். மத்திய புலனாய்வு பிரிவு எந்த ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க? 1963. மத்திய புலனாய்வு பிரிவு 1963. மத்திய கண்காணிப்பு ஆணையம் 1964. முதல் லோக்பால் வரைவு லோக்சபாலில் அறிமுகம் வந்து பார்த்திங்கன்னா 1968. அகில இந்திய சேவை விதி எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 1954. மத்திய புலனாய்வு பிரிவு 1963. மத்திய கண்காணிப்பு ஆணையம் 1964. முதல் லோக்பால் வரைவு லோக்சபாவில் அறிமுகம் வந்து 1968. அகில இந்திய சேவை விதி வந்து 1954 1954. இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர் யார்? குடியரசுத் தலைவர். இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் அவர்கள். அடுத்து அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் எது முதலில் தங்கள் அரசியல் அமைப்பில் சேர்த்து கொண்டது? அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் எது முதல்ல வந்து சேர்த்துருக்கு அப்படின்னா ஸ்பெயின். ஓகேங்களா. ஸ்பெயின்ற நாடு தான் வந்து அரசு நெறிமுறை கோட்பாட்டினை தனது அரசியல் அமைப்பில் சேர்த்த நாடு ஸ்பெயின் நாடு. அடுத்து நீதி புனராய்வு பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எவை சரியானது? 2, 3 மட்டும் சரியானதுன்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியல் அமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது. நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது. அதாவது இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை கொடுத்துருக்கு, ஆனால் வந்து அரசியலமைப்பு திருத்தம் செஞ்சுலாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அதை குறைக்க முடியாது. நீதி புனராய்வு கோட்பாடு தோன்றியது யூகேன்னு சொல்லியிருக்காங்க, மற்றும் அங்கே தான் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது தவறானது. அடுத்து பின்வரும் கூற்றுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எவை சரியானது? 1, 2, 3, 4 எல்லாமே சரியானதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். எஸ், அவரோட அனுமதி இல்லாமல் நாடாளுமன்றத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. நிதி மசோதா இல்லைனா பண மசோதான்னு சொல்லலாம். நாட்டின் நிதி நிலைமைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். எஸ், ஆர்டிக்கல் 360 யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? நிதி நெருக்கடி நிலையை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த டைமில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் வந்து என்ன பண்ணலாம்? சம்பளம் கூட நிறுத்தி வைக்கலாம். ஆனால் இது வரைக்கும் வந்து நிதி நெருக்கடி நிலை வந்ததில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி கிடையாது. அவரை வந்து நம்ம நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் குடியரசுத் தலைவருக்கும் இங்கே ஆளுநருக்கும் கிடையாது. அவங்களுக்கு தனி ஆர்டிக்கலே இருக்குது. ஓகேங்களா. யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் வந்து பொறுப்பானவர். எஸ், ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசத்துக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தமிழரசி சவுந்தரராஜன் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, துணை ஆளுநராக வந்து நியமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் கட்டுப்பாட்டில் கீழே தான் வரும்.
அடுத்து அடிப்படை கடமைகள் குறித்த கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவை? 1, 2 மட்டும் சொல்கிறாங்க. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி 51A கொடுக்கப்பட்டுள்ளது. 16வது அடிப்படை கடமை 86வது சட்ட திருத்தம் 2002 பட்டியலில் சேர்க்கப்பட்டது. அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் என்பது ஒரு அடிப்படை கடமையாகும். ஓகேங்களா? அடுத்து கிபி 1945 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மர்மமான முறையில் இறப்பெய்ததை தொடர்ந்து ஒரு நபர் குழு தலைமையின் கீழ் விசாரணை நடத்துவது என இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் அன்றைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டேஸின் பெயரை பரிந்துரைத்தனர். அப்படின்னா ஜிடி கோஷ்லா அவர்களை தான் பரிந்துரை செய்தது. 1945 சுபாஷ் சந்திர போஸ் இறந்திருக்காரு. அந்த டைமில் அந்த மரணத்தை பற்றி ஆய்வு செய்ய ஜிடி கோஷ்லா என்றவர் தான் வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள். நிலக்குத்தகை சீர்திருத்த சட்டத்தின் குறிக்கோள் இடைத்தரகர்களை நீக்குவது. நிலக்குத்தகை சீர்திருத்த சட்டத்தின் குறிக்கோள் வந்து இடைத்தரகர்களை நீக்குவது. அடுத்து பின்வருவனவற்றில் இந்திய நிதி ஆணையத்தின் செயல்பாடு எது? பின்வருவனவற்றில் இந்திய நிதி ஆணையத்தின் செயல்பாடு வரிகளின் நிகர வருவாயின் பங்குகளின் ஒதுக்கீடு, மானியங்களை நிர்வகிக்கும் கொள்கைகளை வகுத்தல், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே உள்ள நிதியுறவை பார்ப்பது. நிதினா வருமானம். ஓகேங்களா? நீதினா நமக்கு வந்து தீர்ப்பளிப்பாங்கள்ல அந்த நீதி, அதில் வந்துடும். வரிகளின் நிகர வருவாயின் பங்குகளின் ஒதுக்கீடு, மானியங்களை நிர்வகிக்கும் கொள்கைகளை வகுத்தல், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே நிதியுறவை பார்ப்பது. அடுத்து விசாரணை ஆணைய சட்டம் 1952, மத்திய குடிமைப் பணிகள் நடத்தை விதிகள் 1964, பொது பணியாளர்கள் சட்டம் 1850, அகில இந்திய பணிகள் விதிகள் 1968. விசாரணை ஆணைய சட்டம் 1952, மத்திய குடிமை பணிகள் விதிகள் 1964, பொது பணியாளர் சட்டம் 1850, அகில இந்திய பணிகள் விதிகள் வந்து 1968. கண்டோன்மெண்ட் வாரியத்தை பற்றி கீழ்கண்டவற்றில் எது எவை சரி? கண்டோன்மெண்ட் வாரியத்தை பற்றி கீழ்கண்டவற்றில் எது எவை சரி? இராணுவம் வரையறுக்கப்பட்ட இவ்விடத்தில் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டிருக்கும். இராணுவம் வரையறுக்கப்பட்ட இவ்விடத்தில் நிரந்தரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் என்பது மட்டும் சரியானது. அடுத்து எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்கு பிரிவு 43 இணைத்தது? 97வது திருத்த சட்டம் 2011. எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு 43 இணைத்தது? 97வது திருத்த சட்டம் 2011. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளில் எது தவறானது? சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அடிப்படை உரிமைகளில் எது தவறானது? சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமத்துவ உரிமை, அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை, சுதந்திர உரிமை, இதெல்லாம் வந்து அடிப்படை உரிமையின் கீழ் வருது. சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து இதில் இல்லை. ஓகேங்களா? சமத்துவ உரிமை, அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர உரிமை. ஓகேங்களா? இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள். சுரண்டலுக்கு எதிரான உரிமை அடிப்படை உரிமைகளில் தானே வரும். ஓகேங்களா? அது என்னன்னு பாருங்கள். அடுத்து கீழ் காணப்படுவதில் எது ஒன்றிய பிரதேசங்களின் முந்தைய பெயர்கள்? தனித்துவமான மத்திய பகுதிகள்னு சொல்கிறாங்க. கீழ் காணப்படுவதில் எது ஒன்றிய பிரதேசங்களின் முந்தைய பெயர்கள்னால் தனித்துவமான மத்திய பகுதிகள்னு சொல்லுவாங்களாம். கீழே காணப்படுவதில் எது ஒன்றிய பிரதேசங்களின் முந்தைய பெயர்கள் கிடையாது அப்படின்னா டி தான் சொல்லியிருக்காங்க. அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள், தலைமை ஆணையர்களின் மாகாணங்கள், பகுதி சி மற்றும் பகுதி டி மாநிலங்கள், இதெல்லாம் வந்து பேர் வச்சுருக்காங்க. தனித்துவமான மத்திய பகுதிகள்னு வைக்கல. ஓகேங்களா? ஒன்றிய பிரதேசங்களை முந்தைய பெயர்கள் எப்படிலாம் இருந்திருக்குன்னா அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள், தலைமை ஆணையர்களின் மாகாணங்கள், பகுதி சி மற்றும் டி மாநிலங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
அவ்வளோதாங்க, இன்றைக்கான 50 கொஷின் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்து எதனா கொஷின் வந்து நம்ம ஆன்சர் வந்து தவறாக பிக் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக திருத்தி சொல்கிறேன். ஓகேங்களா? ஹியூமன் எரர்ன்றது நார்மல். நான் ரெஃபர் பண்ணும்போது எனக்கு வேறு கூட கிடைச்சிருக்கலாம். ஓகேங்களா? எதனா தவறாக இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணலாம். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. தென் வந்து டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.